வணக்கம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் தமிழ் சினிமாவில் வந்திருக்கு. இது எவ்வளோ தூரம் உண்மைன்றது காலந்த பதில் சொல்லும். அதாவது இயக்குனர் சங்கரும் திரு அஜித்குமார் அவர்களும் முதல் முறையாக ஒரு படத்தில் இணைந்து பண்ணுறப்பதா சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியும். இதற்கு முன்னாடி அஜித்குமாரும் சங்கர் அவர்களும் ஜீன்ஸ் படத்தில் நடிக்கிறதா இருந்ததுன்னு அப்போ வந்து சினிமா வட்டாரங்களே பேசப்பட்டது. அது ஏதோ ஒரு காரணத்துக்கு நடிக்க முடியாத போல தான் பிரசாந்த் நடித்தார். அதற்கு பின் 2010 எந்திரனுக்கு அப்புறம் கூட ஒரு பேச்சு அடிப்பட்டது. அஜித்குமாரும் சங்கரும் ஒரு படம் பண்ண போறதா சொல்லப்பட்டது. அது எந்த சப்ஜெக்ட்னு கூட யாருக்கும் தெரியாது, எந்த பண்ணி கதைன்னு கூட தெரியாது. அதுவும் ஒரு வதந்தியா போய் கடைசியில் அது வந்து மெட்டீரியலைஸ் ஆகவும் போனது. சில பேர் சொல்றாங்க அது வந்து படத்துக்காக பேசப்பட்டது. பட் 2 பேருக்குள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒர்க் ஆகாததுனால, கிரியேட்டிவ் டிஃபரன்ஸ் இருந்ததுனால அது வந்து அவங்க 2 பேரும் இணைந்து ஒர்க் பண்ண முடியலன்னு சொல்லப்படுகிறது. ஆனா இறுதியாக கடைசியாக இப்போ அது நடக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளதா சொல்லப்படுகிறது. ஏற்கனவே இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரஜினி கமல் அவர்கள் வந்து ஆல்மோஸ்ட் அவங்களுக்கான கதாபாத்திரங்கள் வந்து ரொம்ப லிமிட்டடா இருக்கு. விஜய் அவர்கள் முதலமைச்சர் அஜித், விக்ரம், சூர்யா போன்ற முன்னணி நடிகர்கள் தான் இப்போது இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற சமயத்துல இப்போது தமிழ் சினிமா ரொம்ப தொய்ந்து கமர்ஷியலாவும் ஒரு மார்க்கெட் வேல்யூ வந்து ரொம்ப குறைஞ்சி இருக்கிற தமிழ் சினிமாவில் இவங்க 2 பேரும் சேர்ந்து படம் நடிச்சா அந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணுவா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு. நான் என்ன பெட்டரா ஃபீல் பண்றேன்னா, அது இங்க 2 பேரும் சேர்ந்தே தயாரிக்கலாம். சங்கர் அவர்கள் எஸ் ஃபிலிம்ஸ்லையும், அஜித்குமார் இப்போ ப்ரொடியூசர் ஆயிருக்காரு, டேர் டெவில் படம் எடுக்கிறாரு, இன்னும் 2 படங்கள் ஒரே டைம் எடுக்கிறாரு. அவருடைய புதிய தயாரிப்பு நிறுவனம் பிரே ஹார்ட்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் மூலமா திருமதி ஷாலினி நடிக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே சேர்ந்த படத்தை எடுத்துட்டு வர லாபத்துல ப்ராஃபிட் ஷேரிங்கா பண்ணிட்டா எவ்வளவு பெரிய பட்ஜெட் இருந்தாலும் லாஸ்கள் ரொம்ப குறையும், பிரச்சனை இல்லாம படத்தை எடுத்து முடிக்கலாம் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட விருப்பம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ட்ரைவியா ஒன்று இருக்கு. அஜித் அவர்கள் வந்து பெரிய இயக்குனர் படத்துல ரொம்ப நடிச்சதே கிடையாது. முக்கியமான பெரிய இயக்குனர் சொல்ல போறேன்னா இந்த தமிழ் சினிமாவில் கடைசி வந்தவொடனே மணிரத்னம் சங்கர் வந்து ரொம்ப முக்கியமான இயக்குனர்கள். அவர்கள் படத்துல அஜித்குமார் நடிச்சதே இல்லை. அவருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜீன்ஸ்ல வந்து வாய்ப்பு அவர் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக நடக்க முடியாம போனது. அப்போ வந்து அஜித்குமார் ஒரு வளர்ந்து ஒரு நடிகர். ஆனா இப்போ வந்து அவர் பெரிய ஸ்டாரா இருக்காரு. ஸோ இப்போ வந்து எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன், ஆயுத எழுத்து படம் தெரியும். அதுல வந்து மாதவன் கேரக்டர் அஜித்குமார் முதல்ல இருந்து மணிரத்னம் கேட்டதாகவும், அஜித் வந்து அதில் திரும்பி மொட்டடிக்க மறுத்துட்டதாகவும், ரெட் படத்துல ஏற்கனவே 2002 ரெட்ல வந்தது, பொங்கலுக்கு வந்த ரெட் படம் வந்து அதே மாதிரி கெட்டப் இருந்ததால அந்த படம் நடிக்க ஒரே மாதிரியா இருக்கிறதுனால படத்தில் நடிக்க முடியாதுன்னு சொல்லப்பட்டதாகவும் அப்போது வந்து சினிமா ஓட்டால் பேசப்பட்டது. நன்றி.